வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களாக இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில் போகிறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறோன்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக நம்மளை அமைக்க அவங்க டாமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிற பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ஆளுமை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள். சனி பெருசாக நல்லா இல்லை, அஷ்டமத்து சனியாக இருக்கார். அஷ்டமத்து சனியால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் போகுது. அதை வந்து நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க தான் போகிறீங்க, தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ராகு கேது பயிற்சி, ராகு கேது ஃபேவராக இருக்காங்களா, இவங்களாவது நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு நிறைய சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. உண்மை என்ன அப்படின்னா, அதுவும் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ராகு பகவான் 7ஆம் பாவம், ஆனால் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஒரு சில தீய பலன்களும் இருக்க தான் செய்யுது. ராகு பகவான் 7ஆம் பாவம், கேது பகவான் 1ஆம் பாவம். இவங்க ரெண்டு பேரையும் ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க. எப்படி அப்படின்னா, சனி பகவானை ஓவர்டேக் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அவர் ரொம்ப நீதிமான் இல்லைங்களா, நியாயமான கிரகம், ஈஸ்வர பதவி பெற்றவன். ஆனால் இந்த ராகு கேது ராட்சஸ். ஸோ இந்த ராட்சஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய கும்பிட்டு அவங்க ஏமாந்துருவாங்க, ஏமாந்து நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பரிகாரமும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக செய்யுங்க. சரி, ராகு 7 அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா, கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும், நீங்கள் வந்து பாருங்கள் சிம்ம ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனமுட்டம், மனசஞ்சலம், ஒரு பிரிவினை, மன ரீதியான பிரச்சனை, குழப்பம், ஒரு சந்தேகம் மேலோங்கிறது, ஒருத்தவங்களோட நடத்தையில் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டவுட் வர்றது, அவங்க தேவையில்லாமல் உங்களை வேவு பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். 7ஆம் பாவம் அப்படின்றது ஆண் பெண், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க. உங்களோட பார்ட்னர்ஸ், இப்போ நீங்கள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறைகளையும் குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது. சரி, இந்த 7ஆம் பாவம் அது மட்டும் இல்லைங்க, வியாபாரம், திருமணம், பிரயாணம், மரணம் இதையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, சிம்மராசி அன்பர்களாக இருக்கீங்க, இப்போ வரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, திருமணத்தில் தாமதம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். உறவுக்காரவங்களோட சண்டை சச்சரவு, முக்கியமாக ஒய்ஃபோட சண்டை சச்சரவு, ஹஸ்பண்டோட சண்டை சச்சரவு இப்படின்றது வரும். நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பிரியறதுக்கும் காரணமாக இருக்கும். இந்த ராகு பகவான் 7 அப்படின்றது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும். சனி பகவானே அந்த ஸ்டேஜில் தான் இருக்கார். பியாண்ட் தட் இவரும் கொஞ்சம் ஈர விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றுவார். அப்போ பிரிவினை அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சிம்மம் வந்து பாருங்கள், இப்போத்தைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை, ஒரே வீட்டில் பிரிஞ்சு இருக்கிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறது, கோச்சிட்டு போயிடுறது, வரமாட்டேன்னுடுறது, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் வருங்க. ஒரு நல்லதும் இருக்குது 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீக சொத்து நம்மளுக்கு ஆல்ரெடி பூர்வீக சொத்து பல கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பறி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்படியும் பாசிட்டிவ், அதாவது இப்படியும் ஒரு வாய்ப்பு உண்டு, இப்படியும் ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகு 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா சேம் செக்ஸ் அதாவது சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆண் பால் ஈர்க்கப்படுவார், பெண் பால் ஈர்க்கப்படுவார் அப்படின்னு சொல்லும். அதாவது லேடிஸு இன்னொரு லேடி மேலே அட்ராக்ட் ஆகுறது, ஜென்ஸ் இன்னொரு ஜென்ஸ் மேலே அட்ராக்ட் ஆகுறது அப்படின்றது வருங்க. சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள்,
நம்மளுக்கு வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ட்ராபேக் கிடையாது. வேலையில் தொழிலில் பெருசாக கிடையாது. ஆனால் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா மட்டும் அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. சரிங்களா? பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலைங்க. இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறோம். அதை வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னா வேண்டாம், இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ இந்த ராகு 7ஆம் பாவத்தில் இருக்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் மேன்மை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் ஓட தான் செய்யும். நிறைய பேர் பிரிவினை ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் பொதுவாக வந்து பாருங்கள், இந்த ராகு 7 அப்படின்னா நம்ம பரிகாரம் ஒன்று சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை தோறும் விநாயகருக்கு விளக்கு ஏத்துறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். இந்த ராகு 7ஆம் பாவம் அதாவது 7ல் வந்து உட்கார்றாரு அப்படின்னும் போது குலதெய்வத்தினோட அனுகிரகம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு முடியும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் பக்கத்துலேயே இருக்காரு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை போங்க. குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது, இந்த 18 மாதத்தில் 1.5 வருஷத்தில் 3 முறையாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. பண்ணுறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்கள், கேது 1ஆம் பாவம். இந்த லக்னத்தில் கேது, சுயஸ்தானத்தில் கேது, ஜென்மத்தில் கேது அப்படின்னு பல விதமாக இதை சொல்லுவாங்க. இந்த கேது 1ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள், ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத நடுக்கம், இனம் புரியாத பயம், ஒரு அமைதி இல்லாத ஒரு மனம் இதை ஏற்படுத்துவார். அதே மாதிரி திடீர்னு இந்த ஜென்மத்தில் கேது இருக்கிறது விட்டேத்தியான ஃபீலிங். என்னடா வாழ்க்கை, அடப்போடா என்ன வாழ்க்கை, என்னத்தை ஓடுறோம் என்னத்தை வாழறோம் அப்படின்ற ஒரு சென்சேஷனும் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஜென்மத்தில் கேது வந்தார் அப்படின்னா எதுவுமே எளிதாக கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அந்த சாதாரண விஷயத்தை நம்ம போராடி வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தடைகள் நிறைய இருக்கும். அந்த தடைகளையும் மீறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஐயோ தடைகள் வருதே, நான் உட்காந்துருவேன், என்னால் முடியாது அப்படின்னா இது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி யாருக்கு வந்து ஜென்மத்தில் கேது வந்து உட்கார்ந்தாலும், இப்போ சிம்மம் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது வந்து உட்கார்றாரு, இது சுய ஜாதகத்திலே கேது ஜென்மத்தில் வந்து உட்காருது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அறிவு, நம்மளோட ஆற்றல், நம்மளோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உயர்வுக்காக, முக்கியமாக மற்றவங்கள உயர்த்துறதுக்காக, நம்ம உயர்வுக்காக, நல்ல காரியத்துக்காக பயன்படுத்திக்கணும். மற்றவங்கள தாழ்த்துறதுக்கு, மற்றவங்கள கெடுக்கிறதுக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கே அது வந்து ஆப்போசிட்டாக போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இது வந்து பாருங்கள், எப்பயுமே உங்களோட அறிவை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மனதை எப்பயுமே ஆக்கப்பூர்வமாக வச்சுக்கோங்க. சிம்மம் இது வந்து சேலஞ்சிங்கான டைம் தான். ஆல்ரெடி வந்து நான் வந்து என்னோட சனி பயிற்சியிலே சொல்லியிருப்பேன். ஒரு சவால்களை சமாளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ராகு கேதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. சரி, கேது பகவானுக்கு வந்து நம்ம பரிகாரம் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ கேது பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நெத்தியில் எப்பயும் அம்பிகையை கும்பிட்டுட்டு ஒரு குங்குமம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த நெத்தியில் எப்பயுமே குங்குமத்தோடு இருக்கும்போது கேது பகவான் பசிஃபை ஆவார். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், குரங்கு இருக்குது பார்த்தீங்களா? குரங்குகள், நீங்கள் எப்போ குரங்குகளை பார்த்தாலும் அந்த குரங்குகளுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. அதுவும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வெல்லம் உருண்டை இருக்குது பார்த்தீங்களா? இந்த அச்சு வெல்லம் குரங்குகளுக்கு தர்றது, பழங்கள் தர்றது, முக்கியமாக அச்சு வெல்லம் இல்லை இனிப்பு வெல்லம் கலந்த ஒரு உணவு, இந்த பணியாரம் அந்த மாதிரி குரங்குகளுக்கு கொடுக்கறது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் பொறுமையாக நிதானமாக இறையுணர்வோட இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அதீத மன வலிமையோடு நாங்கள் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள்.